காவேரியின் எல்லாருக்கும் வணக்கம். குருஜி வந்திருக்காரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முக்கியமாக ஒரு 3 விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு பிளானு. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பயமாகவே இருக்குது. ஏன்னா ஏற்கனவே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் சண்டை வந்து இன்னும் முடியவே இல்லை, அது வரைக்கும் போயிட்டுருக்கு. ஸோ இந்த பக்கத்தில் இன்னொரு பிரச்சனை வரும்ன்ற மாதிரி தெரியுது. இப்போ ரீசெண்டாக முந்தா நேரத்தெல்லாம் என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தைவான் வந்து பெரிய கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க சீனா மேலே. 30 ஜெட் விமானங்கள் தைவானுடைய அந்த ஜோனுக்குள்ளே, மிலிட்ரி ஜோனுக்குள்ளே வந்துட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து லைட்டாக போயிட்டு டச் பண்ணி பார்க்குறது, நீ வந்து எனக்கு தான்ற மாதிரி சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்குது தைவானுக்கும் சைனாவுக்கும் இடையில். ஸோ இப்போ பார்த்தோம்னா ஒருவேளை வந்து இந்த யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை முடிஞ்சதுக்கு பிறகு நெக்ஸ்ட்டு வந்து டைரெக்டாக சீனா தைவானுக்குள்ளே உள்ளே பூந்து அட்டாக் பண்ணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபியர் இருக்குது. ஸோ இது பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து இது எந்த அளவுக்கு பெரிய இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் உலகம் முழுக்க? நான் நீங்கள் சொன்ன இந்த பாயிண்ட் ரொம்ப வேலிட்டு. சைனா வந்து சப்போஸ் தைவானுக்குள்ளே என்டர் பண்ணி அதை கேப்சர் பண்ணாங்கன்னா சிவியர் கான்சிக்வன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ அடிப்பட்ட ஷேர் மார்க்கெட்லாம் ஒன்றுமே இல்லை, இன்னும் பயங்கரமாக போகும். அஃப்கோர்ஸ் இட்ஸ் நாட் அ லாஃபிங் ஸ்டோரி அட் ஆல். ஆமாம், ரஷ்யாவுக்கும் சைனாவுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ். ரஷ்யா வந்து மிலிட்ரி பவர் டெஃபினட்டாக, ஆமாம், ஆனால் எக்கனாமிக் பவர் கிடையாது. சைனா எக்கனாமிக் பவர், கமாடிட்டி தான் சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேஸு, ஆயிலு, கோல்டு, அதர் இம்பார்ட்டன்ட் ரேர் மெட்டல்ஸ் அது மாதிரி சப்ளை பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் சைனா அப்படி கிடையாது, இது வேர்ல்டு மேனுஃபேக்சரிங் சென்டராக இருக்குது. ஸோ இப்போ இந்தியாவை எடுத்துட்டிங்கன்னா $72 பில்லியன் டெபிசிட்டில் இருக்கும் நம்ம இந்த சைனீஸ் ட்ரேடோட. நம்மளோட எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு, இந்த காம்பனன்ட்ஸு எல்லாமே அங்கேருந்து தான் வருது ஆல்மோஸ்ட். எதர் டிவிக்காக இருக்கட்டும், இல்லாட்டா செல்ஃபோனாக இருக்கட்டும், இல்லாட்டா ரெஃப்ரிஜரேட்டராக இருக்கட்டும், எல்லா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டோட காம்பனன்ட்ஸ் வந்து அங்கேருந்து தான் வருது. இங்கே வந்து நம்ம அதை வந்து ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி நம்ம விற்றுட்ருக்கோம். ஸோ அதனால் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து ஒரு பிக் த்ரெட், நாட் ஓன்லி இந்தியா, அதே மாதிரி தான் எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரஷ்யா யுக்ரைன் வாருக்கும் சைனீஸ் தைவானோட இம்பெண்டிங் கிளாஷுக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரஷ்யன் யுக்ரைன் வார் வந்து ஒரு எண்ட் இல்லாமல் போயிட்டே இருக்குது. ஆமாம், ஆனால் அவங்களுக்கு என்ன ஒரு ஃபீலிங் அப்படின்னா, வெஸ்டர்ன் வேர்ல்டில் சரி ஒரு ஃபேஸ் சேவிங் இது கொடுக்கலாம், ஓகே பெரிய பவர் அவர் ஒத்துக்கிறோம், யா ஏதோ ஒரு காம்ப்ரமைஸ் சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆனால் அந்த காம்ப்ரமைஸ் சொல்யூஷனே அட்வான்டேஜாக போய்டும் சைனாக்கு. ஓகே, இப்போ சப்போஸ் இப்போ சொல்கிறாங்க வெஸ்டர்ன் பவர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க, சரி ரஷ்யா சரி இந்த டெரிட்டரியெலாம் நீங்கள் வச்சுக்கோ, கிரீமியா வச்சுக்கோ, டன்பாஸ் வச்சுக்கோ, பட் ஆனால் புட் அன் எண்ட் டு தி வார் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் சைனா வந்து இதை பார்ப்பா. ஓகே, அவங்க வந்து பார்டர் டிஸ்பியூட் வித் எல்லா கண்ட்ரியோட இருக்குது. இந்தியாவில் இருக்குது, தாய்வானில் இருக்குது, தாய்லாண்டில் இருக்குது, ரஷ்யாவோடையும் இருக்குது, ஜப்பானோடையும் இருக்குது. ஸோ எல்லா இடத்துலையும் இவங்க ட்ரூப்ஸை போய் இதை எடுக்கலாம் அதை எடுக்கலாம் எல்லாம் பிளான் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அது வந்து ஒரு டேஞ்சரஸ் சிக்னலாக இருக்கும்ன்ட்டு ஒரு ஃபீலிங் இருக்குது வேர்ல்ட் ஓவர். ஓகே, ஆனால் சைனாவை வந்து கிரிப்பிள் பண்ண முடியாது. ஜஸ்ட் லைக் ரஷ்யாவை வந்து இவங்க சாங்ஷன் இம்போஸ் பண்ணாங்கல்ல, அது மாதிரி பண்ணவே முடியாது சைனாவோட. ஏன்னா சைனா வந்து நாட் ஓன்லி மேனுஃபேக்சரிங் சென்டர், அவங்களுடைய இது பார்த்திங்கன்னா இப்போ வெஸ்டர்ன் வேர்ல்டு வந்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் ஒரு $3.6 ட்ரில்லியன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஓகே, அதுவும் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இப்போ டெஸ்லாவை எடுத்துட்டிங்களா, அவரே ஒரு $few billion அங்கே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. அப்புறம் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்ட்மெண்ட், ஷேர் மார்க்கெட்டில் டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணால் அது ஒரு $2.2 trillion இருக்குது. ஏன்னா பெரிய கண்ட்ரி, பெரிய மார்க்கெட்டு, நிறைய கன்சியூமர்ஸ் இருக்கிறாங்க. ஆமாம், வந்து எல்லா நாடுமே வந்து சைனா லார்ஜஸ்ட் எக்கானமி இன் த வேர்ல்ட் ஆல்சோ. அண்டு இதில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, அஃப்கோர்ஸ் சைனா வந்து ஒரு அரௌண்ட் $2.1 trillion அமெரிக்கன் டாலர்ஸை ரிசர்வ்ஸை வச்சுருக்காங்க. ஓகே, மோஸ்ட்லி என்ன அவங்களுடைய ட்ரெஷரி பாண்ட்ஸில் தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இட்ஸ் நாட் ஈஸி ஆர் கேக் வாக். ஓகே, இந்த சாங்ஷன் வந்து அங்கே செல்லுபடியே ஆகாது. அதனால் தாய்வானை சப்போஸ் இன்வைட் பண்ணால் என்ன இம்மீடியட் கான்சிக்வன்ஸ் என்ன, சிப்ஸ் கிடைக்காது. செமிகண்டக்டர் சிப்ஸ் வேர்ல்டு ஓவர் ஸ்டாப் ஆகிடும் சப்ளை. இப்போ யுக்ரைனுக்கு ரஷ்யா போன மாதிரி தாய்வானுக்குள்ள சீனா போச்சுன்னா இந்த சிப் ஷார்ட்டேஜ்ங்கிறது இப்போ ஷார்ட்டேஜாக இருக்குது. ஆமாம், ஓகே, ஏன்னா இந்த வேர்ல்டே லார்ஜஸ்ட் சிப் மேனுஃபேக்சரர் வந்து
அந்த டிஎஸ்எம்சின்னு இருக்கு அந்த கம்பெனி தான் பண்ணிட்டு இருக்காங்க. நியர்லி அபவுட் 60% ஆஃப் த செமிகண்டக்டர் சிப்ஸ் அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஏற்கனவே ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி நேற்று ரிசல்ட்ஸ்லாம் பப்ளிஷ் பண்ணப்போ நேற்று அவங்களோட ப்ரொடக்ஷன் இது கொடுத்தப்ப பார்த்தோம்னா ஷார்ட்டேஜ் செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜ் எல்லா கம்பெனியும் மாருதியிலேருந்து பஜாஜ் ஆட்டோ வரைக்கும் எல்லாருமே அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நினச்சி பாருங்கள், தாய்வான் வந்து வித்தின் சைனா கூட இருந்துச்சுன்னா என்ன ஆகும். ஓகே, அவங்க வந்து ஆல்ரெடி லார்ஜ் எக்ஸ்போர்ட்டர் ஆஃப் எலக்ட்ரானிக் குட்ஸ் ஆல்சோ, அதுவும் கிரிப்பிள் ஆகிடும். ஸோ வெரி பேட் சிச்சுவேஷன். ஓகே, இது நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து நம்ம வேண்டிப்போம், வேறு வழி கிடையாது. ஆனால் ஏற்கனவே ஒரு ட்ரையல் ரன் பார்த்துட்டாங்க. ஏன்னா ஷங்காயை க்ளோஸ் பண்ணி 1 month வரைக்கும் க்ளோஸ் பண்ணி இது வந்து வேர்ல்டு வந்து எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தெரிகிறதுக்காக ஒரு ட்ரையல் ரன்னோ ஒரு ரிஹர்சலோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, ஏன்னா ஒரு 1000 பேர் அஃபெக்ட் ஆகிட்டாங்கிறதுக்காக என்டையர் சிட்டியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு ரிஹர்சலோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, பார்ப்போம். ஆனால் ரஷ்யா கூட இன்வைட் பண்ணாதுன்னு தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் பாருங்க டக்குன்னு இன்வைட் பண்ணாங்க. ஆனால் இந்த மாதிரி பீப்புளை வந்து ஒரு டிக்டேட்டர்ஷிப். எனக்கு ஞாபகம் இருக்குது, கரெக்டாக அந்த வார் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணோம். அதெல்லாம் போரெல்லாம் இருக்காது, சண்டையெல்லாம் போட மாட்டாங்க, பைப்லைன் பிரச்சனை தான் நீங்கள் சொன்னீங்க. அடுத்த 2 நாள் பார்த்தா எல்லாத்துலேயும் பிரேக்கிங் நியூஸ் வருது, உள்ள பூந்து அடிக்கிறானுங்க அப்படின்னு. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து எதுவும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரின்லாம் சொல்லலாம், ஒரு சிங்கிள் லீடரு அவன் நினச்சதை எது வேணால் செய்யலாம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்ம எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே சார். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா, இப்போ இந்த மே மந்தில் இஷ்யூவான ஐபிஓ எல்லாமே பெருசாக பெர்ஃபார்மன்ஸ் இல்லை. எல்லாமே வந்து ஷேர் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது, ஐபிஓ வாங்கினவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது. ஸோ எது எவ்வளோ கம்மியாக இருக்குது பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ் வந்திருக்கு. ஒன்று வந்து கேம்பஸ், ரெயின்போ சில்ட்ரன், எல்ஐசி, தென் ப்ரூடென்ட் கார்பரேஷன் சர்வீசஸ், டெலிவரி, தென் வீனஸ் பைப்ஸ், ஓகே, பாரதீப் பாஸ்பேட், ஈத்தாஸ். இந்த இஷ்யூஸ் அத்தனையும் இதாக இருக்குது. ஸோ அதில் பார்த்தோம்னா வெரி ஃபியூ தான் கெயின் ஆகிருக்கு டைமில். கேம்பஸ் ஐபிஓ ப்ளஸ் 22%. ரைட்டு. ஓகே, அது வந்து மட்டும் கெய்னிங் ஆன் லிஸ்டிங். லிஸ்ட் ஆகிற அன்னைக்கு கெயின் ஆனது பார்த்தீங்கன்னா கேம்பஸ், ப்ரூடென்ட் 5% and delivery is only 1%, Venus வந்து 3% and Paradip Phosphate வந்து about 4%. பட் அதர்ஸ்லாம் லிஸ்டிங் பண்ணப்பே நிறைய லாஸ் வந்துச்சு. இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸில் இது பார்த்தீங்கன்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸப்ட் கேம்பஸ் எல்லாமே நெகட்டிவ்ல தான் இருக்குது. இல்லாட்டா அட் பார் ஒரே ஒரு கம்பெனி பாரதீப் பாஸ்பேட் அட் பார்ல. ரெயின்போ சில்ட்ரன் வந்து இப்போ 473 ரூபாயா இருக்குது. ரைட். இப்போ ஃபியூச்சரில் ஜூன் மாதத்தில் வர ஐபிஓவை we have to wait and watch. பெரிய அடி யாருன்னு பார்த்தா நீங்கள் எதிர்பார்த்த எல்ஐசி தான் -14% வந்து 807 ரூபா அப்படின்னு இப்போதைக்கு ஷேர் ப்ரைஸ் இருக்குது. 806 807 அந்த ரேஞ்சில். இந்த கான்டெக்ட்ஸில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஃபியர் கிரீட் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, இது வந்து எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பனியன்ஜெட் இண்டெக்ஸ் மாதிரி இதுவும் அமெரிக்காவில் இருந்ததா? சரி. ஸோ இந்த ஃபியர் ஆர் கிரீட், அதாவது ரெண்டு இது வந்து ஈவன் வாரன் பஃபெட் கூட சொல்லுவார், வாட் டிரைவ்ஸ் ஷேர் மார்க்கெட் அப்படின்னா அது 2 தான், எதர் ஃபியர் இல்லாட்டா கிரீட். இது எமோஷனல். ஆனால் இதை வந்து நல்லா க்ளோஸாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கும் போது இதுக்கு தகுந்தாப்பில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ இந்த இண்டெக்ஸை வந்து நம்ம இதில் போடுவோம். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஜட்ஜ் பண்ணட்டும். இப்போ வந்து இண்டிவிஜுவலாக நீங்கள் எப்படி அசஸ் பண்ணுறீங்க ஷேர் மார்க்கெட்டை, அப்புறமேல வந்து மித்த இந்தியன்ஸ்லாம் எப்படி அசஸ் பண்ணுறாங்க இந்தியன் ஷேர் மார்க்கெட்டை, அப்புறம் குளோபல் சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, வேர்ல்டு ஓவர் எப்படி ஃபேர் பண்ணுறாங்க, இதெல்லாம் வச்சுக்கிட்டு கணிச்சிட்டு அப்புறமேல இதர் ஃபியர் ஜாஸ்தியாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. சப்போஸ் இல்லை ஃபியர் வந்து மாடரேட்டாக தான் இருக்குது, இல்லாட்டா நவ் இனிமேல் ஷேர் மார்க்கெட் மேலே மூவ் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தென் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த எஸ்ஐபி மெத்தடில் யூ கேன் டேக் அ கால். ஓகே, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. நெக்ஸ்ட் இன்னொன்று சார், இப்போது ஜிடிபி டவுனில் இருக்குது, ஓகேவா, இதை நம்ம பார்த்தோம். ஆனால் அந்த பிஎம்ஐ அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது. ஓகே, 54க்கு மேலே போயிருக்கு பிஎம்ஐ, பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது 54.6. ஆமாம். ஆனால் போன மாதம் கம்பேர் பண்ணோம்னா ஸ்லைட்லி குறைச்சி 54.7 இருந்தது போன மாதம். இது வந்து எனிதிங் அபவ் 50 இஸ் குட், ஏன்னா மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் ஜிடிபி வந்து 4.1, நேற்று நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினோம்.
அதே சமயத்தில் உங்களுக்கு ஜிஎஸ்டி கலெக்ஷன் ஆல்சோ ட்ரெமெண்டஸாக குறைஞ்சிருச்சு 1.68லேருந்து 1.4 ஆயிடுச்சு. ஓகே. ஸோ டெஃபினட்டாக தெர் இஸ் எ சைன் ஸ்லோயிங் டவுனுக்கு நல்ல சைன் தெரியுது. நம்ம தான் நிறைய இதில் வீடியோவில் சொன்னோம். இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரோஆக்டிவாக இருந்தால் தான் இந்த டிக்ளைனை தடுக்க முடியும். இல்லாட்டா டெஃபினட்டாக நெக்ஸ்ட்டு ஜிடிபி இது வர்றப்ப இதோட ஒர்ஸாக தான் இருக்கும் சிச்சுவேஷன். ஓகே சார். இப்போ தாய்வான் அந்த சைனீஸ் இஷ்யூ திருப்பியும் அது நம்ம சொன்ன மாதிரி இது வந்துச்சுன்னா அடுத்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து இன்னும் பேட் ஆயிடுச்சுன்னா இன்னும் மோசமாயிடும். ஓகே. இங்கே வந்து நம்ம கூட டிஸ்கஸ் பண்ணுறது, நமக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுறதை தாண்டி குருஜி வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ணிட்டு இருக்கிறது என்னென்னா, ஆரம்பத்துலேருந்தே ஒரு மேட்டர் சொல்லுவார். இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஸ்ட்ராட்டஜியை அவர் ஆல்ரெடி வந்து ஆல்மோஸ்ட் பில்ட் பண்ணிட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளோ முடிஞ்சிருக்கு அந்த ஸ்ட்ராட்டஜி பில்டிங்? கம்ப்ளீட்டட் அது. ஓகே. அதாவது ஒரு எனக்கு ரொம்ப ஆசை, ஒரு மேத்தமேட்டிக்கல் மாடல் ஒரு ஷேர் மார்க்கெட்டுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்ட்டு. அதை வந்து டெவலப் பண்ணியாச்சு. ஸோ அதை டெஸ்ட் பண்ண போகிறேன் நான். ஓகே. நானும் என்னோட ஃப்ரெண்டோட சேர்ந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸு, ஓகே, அவருடைய அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் ரெண்டுமே சேர்த்து ஓகே அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத அந்த சாஃப்ட்வேர் மூலமாக நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. ஃபஸ்ட்டு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். நானே என்னுடைய என்னுடைய இவ்வளோ நாளோட இது எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி இது டெவலப் பண்ணியிருக்கோம். பார்ப்போம். அது வந்து ட்ரையல் அண்ட் எரரில் தான் சக்சீட் பண்ண முடியும். ஓகே. ஸோ லெட் அஸ் see ஒரு 3-4 monthஸில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி ரிட்டர்ன் கொடுக்குது. ஈவன் என்ன பேட் மார்க்கெட்டில் கூட அதை ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுக்கு தான் இந்த மேத்தமேட்டிக்கல் மாடல். ஓகே. ஸோ ஒரு 3 months கழிச்சு 3 monthsக்கு அப்புறம் அந்த மாடல் வந்து நமக்கு சொல்லுவார். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் பண்ணி முடிச்சுவார், அப்புறம் நமக்கு சொல்லுவார். ரெடி ஆகிடுச்சு, நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே. ஸோ அதுக்காக வந்து வெயிட் பண்ணுங்கள். அந்த மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இது வந்து கொஸ்டின் டைம். என்ன கேள்வி கேட்க போகிறீங்க? ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஜெரோதாவே இருக்குது எடுத்துக்கோங்களேன். அதில் ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது கால் கிஃப்டிங். ஓகே. இந்த கிஃப்டிங் வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியுமா, முடியாதா? ஓகே. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஓகே. ஷேரை வந்து கிஃப்ட் பண்ணலாம், அதுக்கான ஆப்ஷன் இருக்குது. அது ஆன்லைன்லேயே பண்ண முடியுமா அப்படிங்கிறத கேள்வி கொஸ்டின். ஸோ இந்த கேள்விக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்கலாம், ரிலேட்டிவ்ஸுக்கும் கொடுக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் எஸ் ஆர் நோ அப்படிங்கிற இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லைனா காசு பணங்கிற டெலிகிராம் சேனலையும் இந்த கேள்வி இருக்கும், அங்கேயும் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து அடிக்கடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா காவேரி பிஸ்னஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அமுக்கி வைக்கணும். அண்ட் வந்து காவேரி பிஸ்னஸ் சேனலை ட்விட்டர், ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே. தொடர்ந்து இது பண்ணிட்டே இருங்க. நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ், பிஸ்னஸ் வீடியோஸ் வந்து உங்களை நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.